ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இளநிலை உதவியாளர் போஸ்டிங்க்கு தான் வந்து டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு சேலரி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு, எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா, அது வந்து இங்கே ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், அப்பா பேர், இல்லை கணவர் பேர், இல்லை உங்களோட அட்ரெஸ்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மேலா ஃபீமேலா, மேரிடா அன்மேரிடா, அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்றது. ஓகேவா, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல் அல்லது காலேஜில் வந்து வாங்கி அட்டாச்மெண்ட் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிசிலே வந்து நன்று அப்படின்ற மாதிரி போட்டிருக்கா பாருங்கள், அது கூட நீங்கள் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளர். ஓகேவா, 18,500 வந்து சேலரி. 45 வயசு வரல இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஓகேவா, இதில் வந்து டெம்பரவரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது தொகுப்பூதியம் அப்படின்ட்டு மந்த்லி பார்த்தீங்கன்னா 9,250 சேலரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர், இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பி லிட்ரேச்சர் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஏ அல்லது எம்ஏ இல்லை லிட்ரேச்சர் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் ஏஜ் லிமிட் தான் எல்லாத்துக்குமே, 45 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 இருக்கும். சரியா, அதுக்கடுத்து தட்டச்சர், அதுக்கு பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைநிலை ஊழியர், அதுக்கு வந்து 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் காவலர் போஸ்ட்டுக்கு தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பரிச்சாரகம் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த நெய்வேத்தியம் பிரசாதம் செய்வதற்கு பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதுக்கும் அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தாளம் மற்றும் சுருதி, அதுக்கு வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இசைப்பள்ளிகளில் வந்து நீங்கள் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உதவி மின் பணியாளர், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மின்கம்பி பணியாளர் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் சான்றிதழ் அது வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி எல்லாமே ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். ஒன்றுமே சொல்லணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். மெயினானது வந்து சொல்லிட்டு இருக்கேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மசுவாமி திருக்கோயில், சோளிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம், இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் வந்து 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நேரில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நானும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 18/10/2025 வரலும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேர்லையாச்சும் கொடுக்கலாம், இல்லை வந்து போஸ்ட் மூலமாகவும் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேவா, நேரில் வேணால் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து லட்சுமி நரசிம்மசாமி திருக்கோயிலிருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க. இதை வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். டோட்டலாக 14 வேக்கண்ட்டுகள் வந்து இருக்குது. டெம்பரவரின்ட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் பர்மனெண்ட்டாக என்ன ஏதுன்ட்டு வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.